சரி, திரு அக்னேஸ்வரன், அதிமுக தங்களுடைய இருப்பை இழந்துவிடக் கூடாது என்ற ஆற்றாமை தங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு வன்னியரசு. அதை பத்தி உங்களுக்கு ஏன் அக்கறை? நீங்க தான் தொடர்ந்து ஆட்சியில இன்னொரு 40 ஆண்டுகள் திமுக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்க போகுது. 1 2 கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதாவது இது எப்படி தெரியுமா? உறவாடி ஒருவரை கொலை செய்வது, உறவாடி பகைப்பது அல்லது இல்லா நிலை ஆக்குவது, அதுதான் திமுக கூட்டணி. ஏங்க தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கணும். இல்ல கண்கட்டம் சூரிய நமஸ்காரம்னா யாருக்கு சொல்றீங்க? இப்ப நம்முடைய பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நம்ம சார் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சென்னையில சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்ல சார், இருந்ததை விட பெட்டர். எல்லாரும் என்ன ஏன் கோட் பண்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லதான் கோட் பண்ண முடியும். நீங்க நல்லா தான் சொல்றீங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். நான் இகழ்வாக சொல்லவில்லை. 1 முன்பை விட இப்பொழுது பரவாயில்லை, சிறப்பாக இருக்கிறது. அப்படிதான் அதான சார் அர்த்தம்? முன்பை விட இப்ப பெட்டர். அதான் பெட்டர் இருந்தா சிறப்பு. கடந்த ஆட்சியை விட இப்ப பெட்டர்னு சொல்றீங்களா? இல்ல என்ன என்ன இப்ப எப்படி வந்தாரு பாருங்க விசிகா அண்ணா, எப்படி கொண்டு வந்து காலி பண்றதுலயே திமுகவை விட அதிக கூர்மையாக இருப்பது விசிகா. ஆனா தங்கள் கட்சியை விட்டுட்டு வேற அதிமுக பத்தி பேசுறாங்க. 1 இங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு முன்பு நீங்க பெட்டரா இருந்திருந்தால் அந்த கொலை நடந்திருக்குமா? 1 2 மரியாதைக்குரிய ஐயா உடனே இப்ப சொன்னா கூட அண்ணா ரவி குழந்தைவேல் கோச்சுக்குறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா சபாபதி மோகன் அக்னீஸ்வரனை பாராட்டுறாரு, அக்னீஸ்வரன் சபாபதி மோகன் இல்லை. இதுதான் திராவிட கட்சியினுடைய அரசியல் நாகரிகம். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தனி மனித தாக்குதல் கூடாது. அதிமுக இருப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னதை மட்டும் நீங்க உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டீங்க. இது மட்டும் நாகரிகம்னு சொல்றீங்களே, அப்ப நீட்டு நாகரிகமா எடுத்துக்கலாம்ல. அப்ப நீட்டு விலக்குக்கு ஆதரிங்க. மாநில சுயாட்சிக்கு பற்றி ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? வேங்கை வயலுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கீங்களா? நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்தாரே, வந்ததற்கு பிறகு அதை இன்னும் வரைக்கும் நீங்க பேசாமல் இருக்கீங்களே, என்ன காரணம்? அதெல்லாம் விட்டுருங்க, நாம இப்ப அதுக்குள்ள போகல. ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொன்னாங்க, ஐயா கோபப்படுன்றார். 2 ஒண்ணுதான். ஆனால் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கோபப்படுவதற்கு பதிலாக 10 ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடனை விட மொத்த கடனையும் 3 ஆண்டுகளில் திமுக கடனை வாங்கியிருக்குது, கடனை உயர்த்தி இருக்குது, வரியையும் உயர்த்தி இருக்குது. மாநில அரசு எந்த மாதிரி நடக்குதுன்னு பாத்துங்க. 2வது இன்னொன்னு சொன்னார் அவருடைய ஐயா, அவனுடைய ஆசை என்ன, பேராசிரியருடைய ஆசை, தொடர்ந்து அதிமுக 2ஆம் இடத்திற்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். நான் இதே நியூஸ் நான் விட மாட்டேன், இருங்க. ஆனா தொடர்ந்து திமுக முடிச்சுறேன், இது முக்கியமானது. தொடர்ந்து திமுக முதலிடத்தில் இருப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்பதை 3 முறை தயார்படுத்திட்டீங்களா? தயார்படுத்த கேட்டுக்கோங்க. இன்னொன்னு, அதிமுக திமுக அப்படிங்கிறது தான் இங்க 2 முனை போட்டி தான். அந்த 2 முனை போட்டியிலும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில நீங்க சொன்னீங்கல்ல, 10 வருஷம் எவ்வளவு போராட்டம் நடத்தி விட்டீங்க, அதிமுக உங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு. ஆனா நீங்க போராட்டமே நடத்தாம வெறும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதை மட்டும் பேசி தனி மனிதனுடைய வருமானத்தில் எல்லா வரியையும் உயர்த்தி சட்ட ஒழுங்கு இப்படி இருக்குதுன்னா உங்களை முதலிடத்தில் வைத்தால் தமிழ்நாடு என்னவாகும்? மக்கள் கேட்கிறாங்க.